ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் கணவருக்கு 20 வருடங்களாக தொடர்ந்து சரியான தலையிடி, அதால் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். நான் திருமணமாகி வந்த நாள்லேருந்து அவரை பார்த்தேன். ரொட்டியே தலையிடி, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு. ஹோமியோபதி, சைனீஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தும் குணமாக இல்லை. ஸ்ரீ இந்து மதத்திலேருந்து பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்து நாங்கள் 2 பேரும் இப்படி எல்லா விரதங்களும் பிடிச்சு இவ்வளோ நேர்த்திக்கடன் எல்லாம் செய்து எங்களை வருத்தி எல்லாம் செய்து பார்த்தேன். ஒன்றுக்குமே கடவுள் இறங்கல. கடைசியாக அக்டோபர் 26 வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் அழுது, ஏன் இப்படி போட்டு என்ன சோதிக்கிறா, எனக்கு ஒரு மாற்றத்தை காட்டேன்னு சொல்லி கும்பிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை 27 எனக்குள்ளே ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டது. இனிமேல் இந்த கல் தெய்வத்தை வழிபடுறதே இல்லை, இனிமேல் வேண்டாம் எங்களுக்கு. அவன் நானும் என்ற கணவருமாக சேர்ந்து எடுத்த முடிவு, இனிமேல் வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் எங்கே சேர்ச் இருக்குதுன்னு சொல்லி என் அம்மா தாயார் உடன் பிறந்த சகோதரி என்ற சித்தி ரட்சிக்கப்பட்டு 20 வருடமாக இருக்கின்றார். இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் அவ ஏற்றுக்கொள்றீங்களா, அந்த மதத்தில் நீ வேதம் மாறினால அவ ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரியே வாழ்ந்து தனிமையாக இருக்கிறா. அப்போ எனக்கு தோன்றிச்சு, சித்திட்டு அடிச்சு எங்கே சேர்ச் இருக்குது, நான் சேர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு இயேசுவை தான் கும்பிட போகிறேன்னு சொல்லி அடித்து கேட்டேன். சித்தி எனக்கு இந்த ஒரு இது தந்தா, இதுக்கு போனக்கு இது கிடைக்குமாது. அன்று நான் ஞாயிற்றுக்கிழமை 28 அக்டோபர் மாதம் சேர்ச்சில் காலடி எடுத்து வச்சு நான் அன்று துவக்கம் இன்று மட்டும் என்ற கணவருக்கு அந்த தீராத தலைவலி இன்று மட்டும் வரையில திரும்ப கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று முதல் நான் அன்றே ஏற்றி விட்டேன். இன்று முதல் இயேசுவே என்ற சொந்த ரட்சகரா இந்த வாழ்நாள் முழுக்க நான் இயேசுண்ட கட்டளைக்கு பண்ணி கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்போம் என்று கூறுறேன். ஆமேன்.